பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே தயவு செய்து உட்காருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே அன்போடு மறுபடியுமாக வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் குடும்ப ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறதான ஃபேமிலி சண்டே, இந்த பொருளோடு அர்த்தத்தோடு இந்த ஞாயிறை நாம் தியானிப்பதற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளுக்கான தலைப்பு குடும்பம் கர்த்தரின் பரிசு என்பதாகும். கடவுள் தந்த பரிசு தான் குடும்பம் என்கிற எண்ணத்தோடு குடும்பத்தை குறித்ததான தியானங்களை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது குடும்பங்கள் ஸ்திரமாய் இருப்பதை பொறுத்தே அது பலனடைகிறது. ஏனென்று சொன்னால், குடும்பம் என்கிற அமைப்பை தேவனாகிய கர்த்தரே ஏற்படுத்தி கொடுத்தார். அது ஒரு இன்ஸ்டிடியூஷனாக ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தேவன் எத்தனையோ விஷயங்களை இந்த உலகத்திலே மனிதனுடைய நன்மைக்காக ஏற்படுத்தி கொடுத்தார். மனிதனுடைய தனிப்பட்ட விசேஷத்த ஆசீர்வாதத்திற்காகவே குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். குடும்பங்கள் இன்றைக்கு சிதைவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இல்லையென்றால் அது இருக்க வேண்டிய ஸ்தானத்தில் இல்லாதபடிக்கு வீழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் பகிரங்கமாய் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையாக இருக்கிறது. குறிப்பாக கிறிஸ்தவ குடும்பங்கள் பல வகையிலும் சிதைந்து கொண்டிருக்கிறது. பிரிவினைகள் என்பது இன்றைக்கு ரொம்ப சாதாரணமாக குடும்பங்களுக்குள்ளாக வந்துவிட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒரு நீதிபதி, அவர் பெயர் வளர்மதி என்று நினைக்கிறேன், அவர்கள் சொல்லும்போது சொன்ன ஒரு காரியம், டிவோர்ஸ் அல்லது குடும்ப மன முறிவு போன்றவைகள் பெரும்பாலும் கிறிஸ்தவ குடும்பங்களிலே நடைபெறுகிறது. மற்றவர்கள் அவ்விதமாக வந்து கோர்ட்டையோ அல்லது சட்டத்துறையோ அவர்கள் அணுகுவதில்லை. கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் பெரும்பாலும் இவ்விதமான தன்மையோடு அணுகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களைத்தான் அதிகமாய் பார்க்க முடிகிறது என்று சொன்ன ஒரு காரியம் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் மிகப்பெரிய தலைகுனிவாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, குடும்பங்கள் சரியான நிலையிலே கட்டப்படுவதற்கு இன்றைக்கு அதனுடைய பெரியவர்கள் அல்லது மூத்தவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து விட்டாலே குடும்பங்கள் சரியான முறையிலே அது கட்டப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இன்றைக்கு நாம் அதில் பின்தங்கி இருக்கிறோம். இல்லை என்று சொன்னால் ஏதோ சில சுயநல வட்டத்திற்குள்ளாக நின்று கொண்டு குடும்பங்களின் காரியங்களை நாம் கவனிக்கிறபடியினாலே தான் பல தோல்விகள் குடும்பங்களுக்குள்ளாக ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனவே குடும்பமானது எவ்வாறு இருக்க வேண்டும், வேதத்திலிருந்து நமக்கு வேதம் கொடுக்கிறதான ஆலோசனைகளின் அடிப்படையிலே குடும்பங்கள் எவ்வாறு கட்டப்பட்டது, அதைத்தான் நாம் இன்றைக்கு சுருக்கமாக சிந்திக்க இருக்கிறோம். நாம் தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணத்தோடு ஒப்பு கொடுக்கும் போது வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக தருவார். முதலாவதாக, இந்த குடும்பம் என்கிறதான இந்த அமைப்பானது அரவணைக்கிறதான ஒரு இடமாக இருக்கிறது. குடும்பம் அரவணைப்பின் இடம். வேதத்திலே அதற்கான சான்றுகள் இருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அங்கே யோசேப்பு சொல்லுகிறான், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். பிரியமானவர்களே, இங்கே யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பை நாம் அதிகமாய் அறிந்திருக்கிறோம், நன்றாக தெரிந்திருக்கிறோம். சிறுவயது முதலே அந்த கதைகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே குடும்பத்தை இந்த இடத்துல தலைமையேற்று நடத்துகிறது யோசேப்பாகத்தான் இருக்கிறான். ஒருவேளை யாக்கோபின் புத்திரர்கள் 12 பேர், அதில் எல்லாருக்கும் மூத்தவர் ரூபன்.
ரூபன் தன்னுடைய ஸ்தானத்திலே நின்று செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறியபடியினாலே ஆண்டவர் இங்கே யோசேப்பை அந்த இடத்துல நிறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அரவணைப்பும் ஆதரவும் நமக்கு எங்க கிடைக்கும் சொன்னா குடும்பத்துல தான் கிடைக்கும். அதை குடும்பம் தான் ஏற்படுத்த முடியும். நம்முடைய குழந்தைகளுக்கான ஆதரவை பெற்றோராகிய நாம் கொடுக்க முடியும். நம்முடைய தேவைகளுக்கான அந்த அரவணைப்பை குடும்பம் தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இந்த அடிப்படை பொறுப்பை நாம் தட்டி கழிக்கும் போது, இல்லை என்றால் அதை உதாசீனப்படுத்தும் போது, அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளாத போது அதனுடைய விளைவுகள் நமக்கு மோசமான காரியங்களை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறது. அரவணைக்கும் எண்ணம் குடும்ப உறுப்பினர்களுக்கு நடுவிலே உருவாகும் போது பழி வாங்குதல், இல்லை என்றால் பதில் செய்ய வேண்டும் என்கிற அந்த உணர்வெல்லாம் மங்கி போய் மன்னிக்கிற பண்பு உண்டாகிவிடும். மன்னிக்கிற பண்பு மேலோங்கும். எப்பொழுது? அரவணைக்க வேண்டும் என்கிறதான அந்த எண்ணம் வரும் பொழுது. இங்கே அரவணைக்கும் பண்பு குடும்பத்தினருடைய பயம், திகில் போன்றவற்றையெல்லாம் முற்றிலுமாக அது அகற்றி போடுகிறது. யோசேப்பை குறித்த மட்டிலே யோசேப்பை நாம் கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்க முடியும். கிறிஸ்து இயேசுவுக்கு முன்னடையாளமாக நிறுத்தப்பட்டவர் தான் யோசேப்பு. நீங்கள் யோசேப்பை ஒரு பக்கமும் இயேசு கிறிஸ்துவை இன்னொரு பக்கத்திலையும் வைத்து ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் பல விஷயங்களில் அது ஒற்றுமை ஏற்படும். வேத விற்பனர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஏறக்குறைய 80 ஒப்புமைகள் இருவருக்கும் இடையிலே இருக்கிறது, யோசேப்புக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும். நான் சிலவற்றை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இருவருமே புறக்கணிக்கப்பட்டவர்கள், இருவருமே பாடுபட்டார்கள், இருவருமே ஒரு கட்டத்திலே உயர்த்தப்பட்டார்கள். முதலாவதாக வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரர்களாலே 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடப்பட்டான். அதுபோல இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார். இவர்களுடைய உடைகள் பறிக்கப்பட்டது. யோசேப்புக்கு அவன் தகப்பன் யாக்கோபு அவனை அதிகமாய் நேசித்ததினாலே பலவர்ண வங்கியை அவனுக்கு ஆயத்தம் செய்து கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதிலும் பொறாமைப்பட்ட அவனுடைய இதர சகோதரர்கள் அதையும் கிழித்து ஆட்டினுடைய இரத்தத்திலே தோய்த்து கொண்டு போய் கொடுத்தார்கள். உன்னுடைய மகனை காட்டு மிருகம் அடித்து கொன்று விட்டது, செத்து போயிட்டான், இந்தாரம் அவன் ட்ரெஸ் கிடக்குந்த வச்சுக்கோன்னு சொல்லி அதை கொண்டு போய் கொடுத்தார்கள். அதுபோல இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரத்தை அவர்கள் பீத்து எடுத்தார்கள், எடுத்து சிலுவையின் அண்டையிலே அதை அவர்கள் சீட்டு போட்டு பங்கிட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பொய் குற்றச்சாட்டு இயேசுவுக்கும் பொருந்தும், யோசேப்புக்கும் பொருந்தும். யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் இருக்கும் பொழுது அவன் மனைவி, போத்திபாருடைய மனைவி அவனை குறித்து பொய்யாய் குற்றச்சாட்டை சொல்லி சிறையில் அடைத்தாள். இயேசுவுக்கும் எதிராக சனகரிப் சங்கத்திலே பொய்யான குற்றச்சாட்டு சொல்லப்பட்டது. அங்கே அவருக்கு சிலுவை தண்டனை கொடுக்கப்பட்டது. குழியிலே அனுப்பப்படுதல், குழியிலே தூக்கி போடுதல், இந்த அனுபவம் 2 பேருக்கும் வரும். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் குழியிலே தூக்கி போட்டுட்டாங்க, இயேசுவை கல்லறையிலே இறக்கினார்கள். யோசேப்பு சில நாட்கள் கழித்து மீண்டும் அவன் வெளியிலே தூக்கி எடுக்கப்பட்டான். இயேசுவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், கல்லறையிலிருந்து அவர் வீழ்த்தெழுந்தார். 2 பேருமே 30 வயதிலே தங்களுடைய தீவிர செயல்பாட்டிற்குள்ளாக வந்தார்கள். அதையும் வேதம் பதிவு செய்கிறது. யோசேப்பு எகிப்து தேசத்திலே அதிபதியாய் மாற்றப்பட்டான். அவன் அந்த எகிப்து தேசத்து மக்களுக்காக மட்டும் உழைக்கவில்லை, சுற்றிலுமாயிருந்த எல்லா தேசங்களுக்கும் ஜீவரட்சணையை கொடுக்கும்படியான ஒரு நபராக அங்கே திகழ்ந்தான். அதுபோல இயேசு கிறிஸ்துவும் உலக மக்கள் அனைவருக்குமான மீட்புக்கான காரணமாக அவர் சிலுவையிலே தன்னை பலியாக ஒப்புக் கொடுத்தார். யோசேப்பு உயர்த்தப்பட்ட போது பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவன் அமர்த்தப்பட்டான். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு
தேவனுடைய வலது பார்சத்திலே அமர்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 பேருமே மேன்மை அடைந்தார்கள். பார்வோன் சொல்லுகிறான், சிங்காசனத்திலே மாத்திரம் நான் உனக்கு உயர்ந்தவன், மற்றபடி இந்த தேசம் முழுமைக்கும் நீந்தான் அதிபதி, உன்னுடைய உத்தரவில்லாமல் ஒருவனும் கையாயிலும் காலையாயிலும் ஆட்டக்கூடாது என்று சொல்லி அவனுக்கு உயர்ந்த ஒரு ஸ்தானத்தை கொடுத்தான். இயேசுவும் அவ்வாறே உயர்த்தப்பட்டார். பிலிப்பியர் 2:10-11 வசனங்களை வாசிக்கும் போது, நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும், முழங்கால்கள் யாவும் முடங்கி இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் என்ன செய்யுமா? அறிக்கை செய்யும். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை கிறிஸ்து இயேசுவுக்கு அவர் தந்தார். அன்பான தேவ பிள்ளைகளே, துரோகம் செய்த தன் சொந்த சகோதரர்களுக்கு யோசேப்பு மன்னித்தான். அவர்களை மன்னித்து அரவணைத்து கொண்டான். அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள், எங்கே தகப்பன் மரித்து விட்டான், இனி யோசேப்பு நம் செய்த எல்லா அக்கிரமங்களுக்கும் பதிலுக்கு பதில் வாங்காமல் விடமாட்டான், நம்மளை அழித்து போடாமல் விடமாட்டான் என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் அவர்களை அரவணைத்து அவன் அன்பாய் பேசினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுபோல இயேசுவும் தன்னை சிலுவையில் அடித்தவர்களுக்காக பரிந்து பேசுகிறவராக பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அன்பின் அரவணைப்பு தான் இன்றைக்கு குடும்பத்திற்கு தேவையாக இருக்கிறது. யோசேப்பினுடைய பண்பை பாருங்கள். அவன் தன்னுடைய சகோதரர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டான். ஒரு கட்டத்திலே அவன் தன் சகோதரர்களுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யார் இந்த சகோதரர்கள்? முழு பகையாய் பகைத்தவர்கள். யார் இந்த சகோதரர்கள்? அவனை அடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தருணம் பார்த்து கொண்டிருந்த சகோதரர்கள். யார் இந்த சகோதரர்கள்? ஈவு இரக்கமில்லாமல் விடிய விடிய அவனை ஒரு குழியிலே தூக்கி போட்டார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குழிக்குள்ளே சகோதரன், கூட பிறந்த சகோதரன், இரவு முழுவதும் அங்கே வேதம் சொல்லுகிற ராத்திரி முழுவதும் அவன் கூப்பிட்டு கொண்டே இருந்தான். என்னெல்லாம் சொல்லி கூப்பிட்டுருப்பான்? ஒவ்வொரு அண்ணமாரா பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பான். ஒவ்வொரு அண்ணமாரையும் பேரை சொல்லி, ரூபன் அண்ணன், இசாக்கர் அண்ணன், எத்தனையோ அண்ணமார், எல்லாருடைய பெயரையும் சொல்லி அவன் கூப்பிட்டு இருப்பான். என்னை தூக்கி விடு, என்னை காப்பாத்து, என்னை இப்படி செய்யாத, என்னெல்லாம் சொல்லி புலம்பி இருப்பான். அருகாமையிலே தான் அவர்கள் உட்கார்ந்து இருப்பார்கள். அவர்களுக்கு காது கேட்கவில்லை, கவனிக்கவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய அங்கலாய்ப்பு, உள்ளத்தின் புலம்பல்கள், நம்முடைய இருதயத்தின் வேதனைகள், யாற்ற சொல்லி அழ முடியும் என்கிறதான நம்முடைய நெருக்கடியான சூழ்நிலைகள், எல்லாவற்றின் நடுவிலும் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள், கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள். ஆனாலும் அத்தகைய தீங்கை இழைத்த அவனுடைய உடன் சகோதரர்களுக்கு இந்த யோசேப்பினாலே மன்னிக்க முடிந்தது. அதிகாரம் அவன் சொன்னா என்னனால் நடக்கும். எகிப்திலே அவனை மிஞ்சிய அதிகாரம் யாரிடத்திலும் இல்லை. சுற்றிலுமா இருக்கிற தேசங்கள் அனைத்திற்கும் இவனே தெய்வம் போல காணப்பட்டான். இந்த யோசேப்பு இல்லை என்று சொன்னால் சுற்றிலுமா இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் பட்டினியிலே செத்திருப்பார்கள். அத்தனை மேன்மையான இடத்துல இருந்த 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். அன்பு, வேதமே அன்பைத்தான் சொல்லுகிறது. வேதம் முழுவதும் அன்பைத்தான் குறிப்பிடுகிறது. அன்பை மையமாக வைத்த செய்திகளைத்தான் நாம் பார்க்கிறோம். தேவனுடைய அன்பு ஆதி ஆகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும், கடைசி வரைக்கும் கர்த்தருடைய அன்பு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் குடும்பங்களிலே இன்றைக்கு அன்பு தாழ்ச்சி அடைவதனுடைய நிமித்தமாக பல குடும்பங்கள் சிதைந்து கொண்டிருக்கிறது. பல குடும்பங்களிலே கணவன் மனைவிக்கு இடையே கூட வெறுப்பு உண்டாகிறது. காரணம் என்ன? அன்பு இல்லை. அன்பின் அடிப்படையிலே குடும்பங்கள் கட்டப்படவில்லை. சில நாளுக்கு முன்பாக ஒரு தம்பி என்கிட்ட வந்தான். அவருடைய குடும்ப பிரச்சனையை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தான். நல்லா எல்லாம் தெரிஞ்சுதான் திருமணத்தை செய்து கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது என்ன வாக்குவாதம் வருகிறது? அவன் வேலை சரியில்லை, அவனுடைய வருமானம் சரியில்லை. சேர்ந்து வாழ மறுப்பதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் பணம் இல்லை, வருமானம் இல்லை, வேலை சரியில்லை, நீ என்னைக்கு பெரிய நிலைக்கு வர்றது? கணவன் மனைவியருக்கு இடையே வருகிறதான அந்த வாக்குவாதங்களை பாருங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அங்கே அன்பு என்பது முதலிடமாய் இருந்திருக்கும் என்று சொன்னால்
இதையெல்லாம் அவர்கள் மிக எளிதாக மேற்கொள்ள முடியும். வறுமையிலும் தரித்திரத்திலும் ஒன்றுமில்லாத நிலையிலும் ஆரம்பிக்கப்பட்ட பல குடும்பங்கள் இன்றைக்கு அநேகருக்கு அள்ளி வழங்கக்கூடிய நிலைக்கு உயர்ந்திருக்கிறார்கள். ஏன்னா அவர்கள் அன்பை மையமாக வைத்து, அவருடைய அடித்தளம் அன்பாக இருந்தது. திருமணம் என்பது அவர்களுடைய ஒருவருக்கு ஒருவரிலான அந்த அன்பின் நிமித்தமாக கட்டப்பட்டது. பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடைபெற்ற திருமணங்களை எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். நிறைய கணவன்மார் தங்களுடைய மனைவியை பார்த்திருக்கவே மாட்டாங்க. மனைவி யாருன்னு அன்னைக்கு கல்யாணத்தன்னைக்கு தான் தெரியும். வீட்டில் குடும்பத்திலேருந்து யாராவது போய் பொண்ணு பார்த்துட்டு வருவாங்க, குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள் போய் பார்த்துட்டு வருவாங்க. அப்படித்தான் பல திருமணங்கள் நடைபெற்றது. இன்றைக்கு அப்படி இல்லை. திருமணம் என்பது பொண்ணு பார்க்கும் போதே மாப்பிள்ளையும் கூப்பிட்டு போயிருந்தாங்க. என்கேஜ்மெண்ட் ஆன உடனே ஃபோன் நம்பரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கான டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த கல்யாண தேதி வர்றதுக்கு முன்னாலே சண்டை வந்துடுது ரெண்டு பேரும். காரணம் என்னென்னா, ஃபோனில் கிடந்து கண்டதையும் பேசி பேசி குடும்பங்களுடைய சிதைவு இப்படிப்பட்ட சில விஷயங்களால் நடைபெறுகிறது என்று தெரிந்த பிற்பாடும் நாம் அதிலே கவனம் செலுத்துவதில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, குடும்பத்திலே அன்பு என்பது மைய கருத்தாக இருக்க வேண்டும், மைய பொருளாக இருக்க வேண்டும். அன்பான குடும்பத்திலே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் எங்கு சென்றாலும் அன்பை விதைப்பார்கள். அவர்கள் செயல்பாடு, அவர்களுடைய கிரியைகள் எல்லாமே அன்பை மையமாக வைத்திருக்கும். கரடுமுரடான குடும்பம், கசப்பான குடும்பம், எப்பொழுதும் வாக்குவாதமும் சண்டையும் நடைபெறுகிற குடும்பம், வெளியில போவாங்க, அவங்களும் அதைத்தான் விதைப்பார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எதை விதைக்கிறவர்களாக இருக்கிறோம்? அன்னை தெரசா சொன்னாங்க, இந்த உலகம் உனக்கு வெறுப்பை காண்பிக்கும், நீயோ பதிலுக்கு அன்பை காண்பி. மிக அருமையான வார்த்தை அல்லவா? நமக்கு வெறுப்பை காண்பிக்கிற அந்த உலகத்திற்கு நீங்கள் அன்பை காண்பியுங்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகை நடைபெற்றது. பேப்பரில் பார்த்துருப்பீங்க, செய்தி சேனல்களில் பார்த்துருப்பீங்க. எங்கெல்லாம் போய் கலவரம் பண்ண முடியுமோ அவ்வளவு ஆலயங்களையும் போய் அடித்து நொறுக்கி கலவரம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த நாட்டினுடைய பெருமை உலகம் எங்கும் கேவலப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை ஊக்குவிக்கிறதான மத்திய அரசு போன்றதான முக்கிய பொறுப்பில் இருக்கு யாரும் தட்டி கேட்கல. எங்கு பார்த்தாலும் கிறிஸ்தவர்கள் கூடி ஆராதனை செய்தால் அவர்களுக்கு எங்கே எரிகிறதுன்னு தெரியல. ஆலயங்களுக்குள்ளே புகுந்து வெறுப்பை கக்குகிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, உலகம் முழுவதும் வெறுப்பினால் நிறைந்திருக்கிறது. அதுவும் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் எங்க பார்த்தாலும் மத வெறுப்பு, மத துவேஷம், இனங்களுக்கு எதிராக வெறுப்பு. வேற மொழி பேசினவனை கண்டா இவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது, வேற மதத்தை நம்பிக்கை உள்ளவனை பார்த்தால் இவனுக்கு பிடிக்கல. அவரவர் விருப்பம் போல வேற்றுமையில் ஒற்றுமை என்கிறதான அந்த கான்செப்டை இன்னைக்கு இல்லாதபடிக்கு எங்கும் வெறுப்பு விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அன்பை விதைக்கிறவர்களாக நாம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும்? நம்ம குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும். அன்பான பிள்ளைகள், அன்பான குடும்பத்தில் வளர்ந்த பிள்ளைகள் வெளியிலும் சென்று அன்பை காண்பிப்பார்கள். ஆகவே அன்பு குடும்பத்தின் மைய கருத்தாக இருக்கிறது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், பூரண சர்க்குணம். அன்புக்கு ஒரு பெயர் வைக்கிறார், பூரண சர்க்குணம். அதாவது எல்லா நல்ல குணங்களையும் ஒன்று சேர்த்து அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பாய் என்று சொன்னால் அதை அன்பு என்று தான் சொல்ல வேண்டும். அதுதான் பவுலப்போஸ்தலன் குறிப்பிடுகிற காரியம். 1 பேதுரு 4:8 பார்க்கிறோம், அன்பு திரளான பாவங்களை மூடிக்கொள்ளும். நிறைய எரிச்சலூட்டுகிற விஷயங்களையும் அன்பு மூடிக்கொள்ளும். அன்புக்கு அந்த வல்லமை இருக்கிறது, அது உள்வாங்கிக் கொள்ளும். பிள்ளைகள் செய்கிற தவறை நம்மாலே பொறுத்துக் கொள்ள முடியும். உடன்பணியாற்றுகிறவர்களுடைய தப்பிதங்களை நம்மாலே பொறுத்துக் கொள்ள முடியும். நாம் ஆளுகிற சமுதாயத்திலே சிலர் செய்கிறதான தீமையான காரியங்களை நம்மால் பொறுத்துக் கொள்ள முடியும். அன்பு இருந்தால் மட்டுமே. அன்பு இல்லை இல்லை என்று சொன்னால் இந்த விஷயங்களெல்லாம் நம்முடைய வாழ்விலை நம்ம பார்க்க முடியாது. பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்திலே அன்பாய் அன்பு கூர்ந்திருக்கிறார். 1 யோவான் 4:11 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்பு என்பது ஒரு வகை கடன். அது ஒரு வகையான கடன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாயிருக்கிறோம். அன்பை உடையவர்கள் அன்பை விதைக்க வேண்டும். அன்பை கடனாக பெற்றிருக்கிறோம். அன்பை மற்றவர்களுக்கு திருப்பி செலுத்த வேண்டும்.
பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், ரோமர் 13:8 பார்க்கிறோம், அன்பு கூறுவதை தவிர வேறொன்றிலும் என்ன செய்யாதீங்க, கடன்படாதீர்கள். கிறிஸ்தவர்கள் கடன் வாங்கவே கூடாது அப்படின்னு சொல்லுது வேதம். ஆனா நம்மள கடனே இல்லாத ஆள் கிடையாது. ஏன்னா இப்ப கடன் கொடுப்பதற்கு நிறைய நிறுவனங்கள் ஆயத்தமாக இருக்கு. சும்மா இருந்தா ஒருத்தனை கடனாளியா மாத்துறதுல இந்த இப்ப இருக்கிறதான இந்த சிஸ்டத்துக்கு ரொம்ப வசதியான ஒரு காரியம், அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, நீ வேற எதுலையுமே கடன்படாத, அன்பை மாத்திரம் கடனாக வைத்துக்கொள், அன்பு செலுத்துவதை மாத்திரம் கடனாக வைத்துக்கொள். அன்புக்கு நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். அன்பு பயத்தை புறம்பே துரத்துகிறதான ஒரு வல்லமையுடைய ஒரு காரணியாக இருக்கிறது. அது ஒரு நல்ல எலிமெண்ட். அன்பு பயத்தை புறம்பே தள்ளிவிடும், விரட்டிவிடும். 1 யோவான் 4:18 சொல்லுகிறது, அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்பு இருந்தால் பயம் என்பது எவ்வளவும் நம்மை ஆட்கொள்ள முடியாது. அப்ப அன்பு தேவை, அன்பு அவசியமாயிருக்கிறது. தேவன் மீது உள்ள அன்பு, குடும்பத்தில் இருக்கிற சக உறுப்பினர்கள் மீது உள்ள அன்பு, இவைகளை நாம் வெளிப்படுத்துவதற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்தை போலவே பயமும் தண்டனையை வருவிக்கும், வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கிறோம். ஆகவே அன்பு தேவனால் உண்டானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God the creator of love. ஆண்டவர் அன்பை சிருஷ்டித்தார். எப்படி உலகத்தெல்லாம் சிருஷ்டித்தாரோ அதுபோல ஆண்டவர் அன்பையும் என்ன செய்திருக்கிறார், அவர்தான் சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, அன்பு தேவனால் உண்டானது. அன்பும் தேவனால் உண்டானது என்பதனாலே அதை நாமும் மதித்து நடத்த வேண்டும் என்பது அவசியமாயிருக்கிறது. 1 யோவான் 4:7 சொல்லப்பட்டு இருக்கிறது, தேவ அன்பு சகோதர அன்பை கட்டளையாக தருகிறது. அன்பானது வலிமை உள்ளது, பயத்தை புறம்பே தள்ளும் வல்லமையுடையது. அது தேவனால் உண்டானது. இன்னொன்று, அது தேவனால் தரப்பட்ட கட்டளை. ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள் என்பதை நாம ஒரு ஆலோசனையா சொன்னா யாரும் ஏத்துக்கிட மாட்டாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அது உனக்கு தரப்பட்ட கட்டளை. அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகிறார். யோவான் 3:34 வாசிக்கிறோம், இது இயேசுவின் கட்டளை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று இயேசு தாமே ஒரு புதிய கட்டளையை நமக்கு தந்திருக்கிறார். பழைய கட்டளை 10 இருக்கு, 10 கற்பனைகள் இருக்கிறது. இயேசு சொன்ன ஒரே கட்டளை, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அது புதிய கட்டளையாக நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பு திருச்சபையிலும் தேசத்திலும் நாம் வாழும் இடத்திலும் நம்முடைய குடும்பத்திற்குள்ளாகவும் அது விதைக்கப்படும் பொழுது அது நிச்சயமாக நன்மையான பலன்களை கொண்டு வரும். அன்பு குடும்பத்திலே முக்கியமான ஒரு இருப்பிடமாக இருக்க நாம் ஆயத்தமாகும். 3ஆவதாக, குடும்பம் அழகின் இருப்பிடமாக இருக்கிறது. 3ஆவதாக, குடும்பம் எதுடைய இருப்பிடம்? குடும்பத்தில் என்ன இருக்கணும்? ஒரு அழகு இருக்கணும். குடும்பம் எப்போ அழகாகும்? எப்பொழுது அது அழகாக மாறும்? சில உதாரணங்கள் வாசிப்போம். லூக்கா 15:22 சொல்லுகிறது, அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். குடும்பம் என்றாலே அது அழகுதான். ஒரு குடும்பம்னாலே அதில் ஒரு அழகு இருக்கிறது. ஒரு கணவன் மனைவி 2 பிள்ளைகள், அவர்கள் எங்கேயாவது போயிட்டு வரட்டுமே, அதை பார்க்கும்போதே ஒரு அழகு. அதுபோல குடும்பமானது எப்பொழுதும் அழகாக இருக்க வேண்டும். அதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. சகிப்புத்தன்மை என்பது இன்றைக்கு குறைந்துகிட்டே போகுது. குடும்பங்களுக்குள்ளேயே சகிப்புத்தன்மை கிடையாது. ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வதில்லை, ஒருவர் கருத்தை ஒருவர் மதிப்பதில்லை. 5 பிள்ளைகள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா 5 பேருக்கும் வெவ்வேறு கருத்து இருக்கிறது. 5 பேரும் ஒரே விஷயத்திலே மாறுபட்டு நிற்கிறார்கள். ஆகவே குடும்பத்தின் அழகு என்பது அவர்கள் ஒருவரை ஒருவர் அரவணைத்துக் கொள்வதிலும் ஒருவருக்கொருவர் உடன்பட்டு போவதிலும் தான் காணப்படுகிறது. குடும்பங்கள் கூட்டாக வாழும்போது நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பராமரிப்பு இருந்தது. இங்க இருக்கிற நிறைய பேர் அதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இங்க இருக்கிற பெரியவர்கள் அநேகர் குடும்பங்கள் கூட்டாக வாழ்ந்து பழகி இருப்பீர்கள். உங்களுக்கு தெரியும்,
நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், அன்றைக்கு குடும்பம் பெருசா இருக்கும். ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்க பையங்க 4 பேர் இருப்பாங்க, 4 பேருக்கும் 4 குடும்பம் இருக்கும், எல்லாம் ஒன்னா தான் இருப்பாங்க, ஒரே இடத்துல தான் சமையல் பண்ணி சாப்பிடுவாங்க. தனித்தனியாகவே சமையல் வைத்து கொண்டாலுமே அந்த குடும்பங்களிலே யாரும் பசியினால ஒரு நாள் இருந்திருக்க மாட்டாங்க. சின்ன பிள்ளைகள் அங்கே இங்குமாக ஓடி திரிவார்கள். அந்த பெற்றோர் அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சான்னு சொல்லி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா எங்கேயாவது சாப்பிட்டுருவான், பெரியப்பா வீட்டில் சாப்பிடுவோம், சித்தப்பா வீட்டில் சாப்பிடுவோம், அத்தை வீட்டில் சாப்பிடுவோம், எங்கேயாவது சாப்பிடுவோம். அந்த அரவணைப்பான அந்த அன்பை இன்றைக்கு நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? அது நம்ம இடத்துல இல்லை. இன்றைக்கு நம்ம தனித்தனி யூனிட்டாக மாறிக்கொண்டே இருக்கிறோம். பிள்ளைகளை பராமரிக்கிற அந்த பராமரிப்பு இன்றைக்கு குறைந்து கொண்டு போகிறது. அன்றைக்கு கூட்டு குடும்பமாக இருக்கும் நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பு மிக அழகாக ஷூரிட்டி பண்ணப்பட்டிருந்தது. பிள்ளைகள் எங்கே போயிட்டு வந்தாலும் யாராவது ஒருத்தர் கண்காணித்து கொண்டு இருப்பார்கள். சித்தப்பா பார்த்துக்கிட்டு இருப்பாரு, மாமா பார்த்துக்கிட்டு இருப்பாரு, பிள்ளை எங்கே போறா வாரா, என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது எல்லாருடைய கண்களும் அங்கே ஒரு வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். பிள்ளைகள் பாதுகாப்பாக இருந்தார்கள். யாரும் போய் எதுவும் செஞ்சிட முடியாது, எந்த அசம்பாவிதமும் குடும்பத்தில் நடந்துட முடியாது. ஒரு குடும்பத்திற்கு எதிராக யாராவது ஒருவர் வன்முறையை நடத்துவதற்கு வந்தாலும் இங்கே குடும்பம் ஒற்றுமையாக இருக்கும், பயந்து ஓடிடுவாங்க. அந்த நன்மைகளெல்லாம் இன்றைக்கு நாம் இழந்த நிலையிலே காணப்படுகிறோம். அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளே, குடும்பத்தில் அதற்கென்று ஒரு அழகை தேவன் வைத்திருக்கிறார். அந்த அழகை நாம் இழந்து போகக்கூடாது. பிரிவினை என்றுமே பிசாசினுடைய கருவியாக இருக்கிறது. இன்றைக்கு குடும்பங்களுக்குள்ளாக பிசாசினுடைய கிரியைகள் அதிகமாய் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் மறுதலிக்க முடியாது. குடும்பங்களுக்குள்ளாக பிரிவினைக்கு அதிகமாக இடம் கொடுக்க அது பிசாசினுடைய ராஜ்யமாக மாறிவிடுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே இளைய குமாரன் மூத்த குமாரன் கதையை நாம் பார்க்கிறோம். ஒருத்தன் பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறான், அவனை பிசாசு பிரித்து கொண்டு போகிறது. கொண்டு போகும்போது எல்லாத்தையும் என்ஜாய் பண்றான், நல்லா தான் இருக்கிறான். கடைசியில் அவனுக்கு கிடைத்தது தவிடு கூட கிடைக்கல. ஏழ்மைக்குள்ளாக தள்ளப்பட்டான், தரித்திரத்திற்குள்ளாக தள்ளப்பட்டான், பண்ணி மேய்க்க ஆரம்பிச்சான். இவ்வளவு கேவலமான நிலைக்கு அவன் செல்லுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா பிரிவினை. பிரிந்து செல்லும் போது ஒருவேளை ஆரம்பத்தில் ரொம்ப ருசியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், முடிவு கசப்பாக இருக்கும். வேதனைப்பட்டான், ஆதரவற்றி தவித்தான். அன்றைக்கு பன்னிகளுக்கு நடுவில் இருந்து அவன் முடிவு பண்ணினான், என் தகப்பன் வீட்டுக்கு போவேன். அங்க போனா நான் போய் என் தகப்பன்ட்ட கேட்பேன், தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமும் பாவம் செய்தேன், திரும்பவும் வந்திருக்கிறேன், என்னை நீர் உம்முடைய மகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம், ஒரு வேலைக்காரனா வச்சுக்கிறோம். அன்றைக்கு தவிடு கிடைக்காம அந்த பன்னிகளுக்கு நடுவில் அவன் கிடக்கும் போது யோசிச்சான், என் தகப்பன் வீட்டில் எத்தனை வேலைக்காரனுங்க, எல்லாரும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு இந்த தவிடு கூட கிடைக்க மாட்டேங்குது, இந்த தவிட்டை எடுத்து திங்க போனாலும் என்னை அடிக்கானே. பிரிவினை வருத்தத்தை தான் கொண்டு வரும், பிரிவினை கண்ணீரை தான் கொண்டு வரும், பிரிவினை தவிர்த்து நிற்கிறதான நிலையைத்தான், தவித்து கொண்டு நிற்கிற நிலையைத்தான் கொண்டு வரும். மகிழ்ச்சியோ சந்தோஷமோ பிரிவினையில் கிடையாது. ஆனால் அவன் மனம் திரும்பி தகப்பனுடைய வீட்டிற்கு வருகிறான். வந்தபோது பாருங்க, அவன் தகப்பனை நோக்கி அவன் அங்கே ஒரு பாவ அறிக்கை செய்கிறான். தகப்பனே உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன்னு சொல்லி அதெல்லாம் சொன்ன போது அங்கே தகப்பன் ஏதாவது பதில் சொன்னானா? அந்த பகுதியை வாசிச்சிங்களா? தகப்பன் ஏதாவது பதில் சொல்றானா? ஒண்ணுமே சொல்லலை. அவன் ஒன்றே ஒன்று சொன்னான். அவன் என்ன சொன்னான்னு சொன்னா, இவனை கூட்டிட்டு போய் இவனுக்கு புதிய வஸ்திரங்களை தரித்து இவனுடைய கைகள் விரல்ல என்ன போடுங்க, மோதிரத்தை போடுங்கள், இவனை அழகுபடுத்துங்க. இதே மகன் பிரிந்து ஓடி சென்ற போது இவனுக்கு பின்னால தேடிக்கிட்டு போகல, இந்த தகப்பன் போகவே இல்லை, காத்திருந்தான். அவன் காத்து கொண்டிருந்தான், என்னைக்காவது வருவான், மனம் திரும்புவான், தன்னுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி வருவான் என்று சொல்லி காத்திருந்தான். அதுபோலவே திரும்பி வந்தான். வந்தவனை கர்த்தர் அழகுபடுத்தினார். இன்றைக்கும் குடும்பத்தில் சில பிரிவினைகளோடு இருக்கிறோம், ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம், சில கசப்புகளோடு இருக்கிறோம், சில மன்னிக்க முடியாத பண்புகளோடு இருக்கிறோம். மனம் திரும்புங்கள், அந்த விஷயத்திலிருந்து மாறிக்கொள்வோம், மீண்டுமாக தகப்பனுடைய சமூகத்தை தேடி போவோம். அவர் நம்மளை அவமானப்படுத்த மாட்டார், அவர் நம்மளை கிண்டல் பண்ண மாட்டார், கேலி பண்ண மாட்டார். இந்த தகப்பன் ஒண்ணுமே சொல்லல, வந்தவனை அவனுக்கு புதிய வஸ்திரத்தை தரிப்பித்து அவனுடைய கால்களுக்கு பாதரட்சைகளையும் அவனுடைய விரல்களிலே மோதிரத்தையும் போடுங்கள், ஆளுமை அதிகாரம் உள்ள ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அவனை வைப்போம், வேலைக்காரன் என்ன வேலைக்காரன், அதை காட்டிலும் உயர்ந்த மேன்மையை நான் உனக்கு தருகிறேன். இதுதான் தகப்பனுடைய பண்பாக இருக்கிறது, தகப்பனுடைய அன்பு இதுதான். ஆகவே பிரிந்து போதல் அழிவை கொண்டு வரும், பிரிவினை வாழ்நாளெல்லாம் கண்ணீரை கொண்டு வரும், கசப்பை கொண்டு வரும்.
மன்னிக்க முடியாத பண்போடு, மன்னிக்க முடியாத மனநிலையோடு, ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலையோடு இன்றைக்கு குடும்பங்கள் பிரிந்து இருக்கிறதை நான் பலவாறாக பார்க்கிறேன். பல குடும்பங்களை பார்க்கிறேன். வேதனையோடும் கண்ணீரோடும் சொல்லிக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் காத்திருக்கிறார். எதற்கு தெரியுமா? நமக்கு அதிகாரத்தையும் ஆளுமையையும் அழகையும் கொடுத்து குடும்பத்தை சந்தோஷப்படுத்துவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாயிருக்கிறார். அந்த நல்ல நிலைக்கு நாம் ஒப்பு கொடுப்பதற்கு நாம் திரும்பி வர வேண்டியது இருக்கிறது. நம்ம மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது. நாம் சில விஷயங்களை விட்டு விட்டு திரும்ப வர வேண்டி இருக்கிறது. அது எப்படி முடியும்? எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டேன், எப்படிலாம் கேட்டாங்க, என்னெல்லாம் சொன்னாங்க, எப்படிலாம் பண்ணினாங்க, இதை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம குடும்பம் அழகு பெறாது. விட்டு விடுவோம். சில விஷயங்களை விட்டுட்டு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை அழகுபடுத்துவார். நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த குடும்ப ஞாயிறின் ஆசீர்வாதத்தை உடைய பிள்ளைகள் பெற்று மகிழும்படியான கிருபைகளை தார். கர்த்தர் உடைய பிள்ளைகளோடு இருந்து உம்மை அழகுறை செய்கிற தேவன், எங்களை அரவணைக்கிற தேவன், எங்களை அன்பாய் நேசிக்கிற தேவன். இதை புரிந்து கொண்டவர்களாக இந்த புதிய வருஷத்திற்கு முன்பாக நாங்கள் ஒப்புரவாக வேண்டிய விஷயங்கள், மன்னிக்க வேண்டிய விஷயங்கள், விட்டுக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள், பிரிவினை எங்களை விட்டு அகற்றுகிற விஷயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சரி செய்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே.